நம்மட்டு ஒரு பாட்டு கட்டிட்டு இருந்தாங்க. ரிஷிமங்கலத்தில் கண்ணதாசன் வந்து சரியான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நேரம் இது நேரம் இது நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத நீ எழுத நான் எழுத எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. நேரம் இது, அதாவது ராத்திரி நேரத்தில் இந்த பாட்டு பாடுறாங்க. அதனால தான் சாயந்தர நேரத்தில் நான் சொல்றேன், எனக்கு பாட்டுலாம் பாட தெரியாது, அதனால வந்து கோவித்துக்குள்ளாது, சும்மா இல்லை, ஒரு லைனை மட்டும் சொல்றேன். நேரம் இது நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத நீ எழுத நான் எழுத பிறந்தது பேர் எழுத. எப்படி பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான வரிகள். நீ எழுத நான் எழுத பிறந்தது பேர் எழுத. கண்ணதாசன் கூட, கண்ணதாசன் தான் இந்த மாதிரிலாம் வரிகள்லாம் எழுத முடியும், வேற யாருனாலும் எழுத முடியாது. அதனால சரியான வரிகள் எழுதியிருக்காரு. இதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த வரிகளை வந்து அப்படியே வந்து அந்த பாசத்தை வந்து, அப்பாவுடைய பாசத்தை அப்படியே அப்படியே புளிஞ்சு 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 அந்த வரியில போட்டு எழுதியிருக்காரு. நீ எழுத நான் எழுத அப்படின்ட்டு. அதாவது இந்த உலகம் வந்து இயங்குவது எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வந்து ஆணும் பெண்ணும் இணைந்திருந்தால்தான் இந்த உலகம் இயங்கும் அப்படிங்கிறது ஆதி காலத்திலிருந்து வர்றது. அது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. உலகத்துல வந்து ஒண்ணுமே கிடையாது. உலகம் எப்படி இயங்கும்? புள்ள பத்துக்கு தானே இயங்கும், புள்ள பெக்கலின்னா எங்க இயங்கும்? ஆனா அப்பாக்கள் வந்து தன்னுடைய பையன்களை வந்து பெரிய ஆளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பாடுபடுறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாசமே இல்லையாட்டு பசங்களை எல்லாம் நடுத்தரில் விட்டுறாரு. இந்த தளபதி விஜய் கூட இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்க பையன் வந்து வெளியே தனியா ரூம் எடுத்து தங்கியிருக்காப்புல, பொண்ணு தனியா ரூம் எடுத்து தங்கியிருக்குது அப்படின்ட்டு. அதாவது அவங்களே உழைத்து சாப்பிட வேண்டும். அப்பா காசுல சுகம் கண்டுகிட்டா அப்ப வந்து அவங்களால உழைக்க முடியாது என்பதை அறிந்துதான் தளபதி விஜய் அவர்கள் விட்டு இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லாட்டி அவங்க விட மாட்டாங்க. உள்ளுக்குள்ள எப்போதும் பாசம் இருக்குங்க. தான் ஆட விட்டாலும் தசையாடும். பாசம் இல்லாத மனிதர்கள் யார் இருக்காங்க? நான் கூட தான் என் பையனை 100க்கு 300 வாட்டி நினைச்சுக்கிட்டே இருக்கேன். மூச்சுக்கு என்ன இதயம் துடிக்கிறப்பல என் பையனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்காக என் பையன் வந்து என்னை பார்க்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நான் வந்து அப்படிலாம் இல்லை இப்படிலாம் உங்களுக்கு எல்லாம் என்னப்பா தெரியும் அப்படிங்கிற ஒரே வரியில முடிச்சுட்டு போயிட்டே இருக்காப்புல. அதுக்காக பையன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம் ஆகாது. ஒவ்வொரு அப்பாக்களும் தன்னுடைய பையனை வந்து பாசத்தோடு தான் வளர்க்கிறாரு, பாசத்தோடு தான் இருப்பாங்க. அப்பாக்களை கொஞ்சம் கவனிச்சிங்கப்பா, சரிங்களா? அதற்கு தான் இந்த பதிவு. சரிங்க, இதுவரை பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்க்க போகும் நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீலங்கன் நண்பர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பை.